அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் சொல்கிறது என்னென்னா, என்ன நடந்தாலும் நம்மளால் முடியும்னு நம்பணும். நீ கடைசி வரைக்கும் அதை நம்பினா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும். எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, நீ எங்கே போனாலும் சரி உன்னோட வேலையை நீ பண்ணிடணும். ஸோ நான் அப்படி தான், நான் எனக்கு ஒரு 3 days பிரேக் என்னால் அடுத்த நாள் என்னோடய வேலையை பண்ணிடணும். அன்றைக்கி பண்ணலன்னா அன்றைக்கி டே எனக்கு போன மாதிரி. ஸோ அதனால சொல்கிறேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா அவனோட வேலையை டெய்லி அதான் படிக்கணும். ஏன்னா அதுதான் அவனோட மூலம். இப்போ என் உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டா தான் என்னோட உடம்பு தான் என்னோட மூலதனம். இப்போ நான் நல்லா பண்ணால் தான் அது நான் கிரிக்கெட்டில் நல்லா பண்ண முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நம்மளோட உடம்பு தான் மூலதனம். அதை எவ்வளோ ஃபிசிக்கலாக நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவளுக்கான பலன் அந்த ரிசல்ட் அதில் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னென்னா, இப்போது எல்லோரும் ஸ்போர்ட்ஸுக்கு வராங்கன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்லேயே அக்செப்ட் பண்ணல. அப்போ ஏன்னா நான் அந்த பெரிய பையங்கிறதுனால அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. டென்னிஸ் பால் ஆடுறதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா துறையிலையும் ஸ்போர்ட்ஸ் பயங்கர டெவலப் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்ததுக்கு நான் பார்த்தது பேரண்ட்ஸோட இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க பசங்களை. பட் அந்த பசங்க அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா, வில்லேஜில் நான் இப்போ கிரிக்கெட் ஆரம்பிச்ச கிரவுண்டில் என்னென்னா 8 வயசு பையனை 6 வயசு பையனை கொண்டாந்து விட்டுட்டு இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ் அவ்வளோ பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு பிடிச்ச விஷயத்த இப்போ முன்னாடி நீ இதை தான் படிக்கணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க போய் உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ண நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா நீ அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டியது நீ பெரிய லெவலில் ஆகணும். கண்டிப்பாக பண்ணணும். அதுதான். நல்லா இருக்கேண்ணா. என் பேர் சக்தி. நான் ஃபைனல் இயர் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு முறை தலை தோனியையும் சமீபத்தில் தலை அஜித்தையும் பார்த்தீங்க. அவங்கக்கிட்டேருந்து அவங்க என்ன உங்களுக்கு டிப்ஸு சஜஷன்ஸ் கொடுத்தாங்கண்ணா? அவங்கக்கிட்ட பேசும்போது உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது சில பேர் பார்த்தாவே மோட்டிவேஷன் ஆகும். சில பேர் பார்த்து 2 வார்த்தை பேசினாவே அடுத்து எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும். சூர்யா இப்போ தோனியை பார்த்தா என்னன்னா, ஏன் அவங்க டீம் நல்லா பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த வைப் தான் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. அவர் பார்த்தாவே நம்ம டீமுக்காக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுணர்வு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மனிதர் அவர். தலை சொல்லவே தேவையில்லை, ஸ்பெஷல். ஏன்னா தலையை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு இருந்தேன். அன்றைக்கி என்னோடய டீம் ட்ரைனர் ஷாம் சுந்தர் அப்புறம் தனசேகர் அவருங்க தான் பர்சனல் இதாக வந்தாங்க. எனக்கு யதார்த்தமாக டின்னர் போனோம், அவரை மீட் பண்ணோம். ஸோ அவர் அவ்வளோ பெரிய மனுஷன். அவர் ஹம்பிளாக எல்லாத்தையும் அவ்வளோ கேராக. இப்போது என்ன ஒரு ஃபெமிலியர் தெரியும், இப்போ வாஷிங்டன் வந்தால் தெரியும், முரளிதரன் சார் வந்தார் தெரியும். ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவரெல்லாம் யாரும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாரு. அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு. இன்னொன்று என்னென்னா, எனக்கு கேக் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் டின்னெல்லாம் முடிச்சு கீழே வரும். எல்லோருடைய கார் கதவை திறந்து அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போனார். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்போ என்னென்னா, லைஃப்பில் நமக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அது அவர்கிட்டேருந்து எனக்கு வந்தது. ஓகே, தேங்க்யூ. ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு ஏலத்துக்கு எடுத்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அப்போ உங்கள் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது? இப்போ சொன்னார்ல ஒருத்தர், நர்வஸாக இருக்கும். எனக்கு பேச்சு கூட வராது, ஏன்னா தமிழ் தவிர அங்கே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக ஹிந்தி தான். அங்கே ஸ்ரீதர் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாள் ஃபீல்டிங் கோச் இந்தியா பண்ணுவார். ஸோ அவர் தமிழ் தெரியும். அவர் தான் என்னை கம்யூனிகேட் பண்ணுவார் எதாக இருந்தாலும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அந்த கஷ்டங்களை பார்க்கலாம், எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். என்னோடய விஷயத்தை நான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இதனால் நான் கஷ்டப்பட்டு நான் பின்னாடி இருந்து நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் வேலைக்கு ஆகாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்லப்போனால் ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, சில பேர் நம்ம நல்ல குணங்கள் இருந்தாலும் சில பேர் எங்கே இருந்தாலும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீதர் சார் எனக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். சேவாக் சார் பயங்கர சப்போர்ட் பண்ணார். அவர் சொல்லுன்னா, நான் இன்ஜுரி ஆனால் ஆக்சுவலாக இன்ஜுரி ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஐபிஎல்லில் இன்ஜுரி ஆச்சுன்னா சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே அவர் பார்த்துக்கிட்டே நீ ஃபேமிலி ஃபஸ்ட்டு பாரு, அதெல்லாம் நல்லா பண்ணு, அந்த மாதிரி என்னை பயங்கர மோட்டிவேட் பண்ணார். ஸோ இவங்கெல்லாம் ஆனால் ஸ்ட்ரகிள் இருந்தது, ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஏன்னா அதுக்கு தான் இப்போ சொன்னேன், இங்கேருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க, தப்போ ரைட்டோ பின்னாடி போகிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா தப்போ ரைட்டாக பேசிடலாம்.
அதுக்கப்புறம் தான் நான் வந்து வருஷம் 2018 வந்து எஸ்ஆர்ஹெச் வந்ததுக்கப்புறம் நிறையா பேச ஆரம்பித்தேன். அதேமாதிரி நிறைய காலேஜஸ் ஸ்கூலுக்குலாம் போய் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த மாதிரி விஷயம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தெல்லாம் நிறைய விஷயம் சொல்லுவேன். சிட்டி சைட்லாம் நான் போனதே இல்லை, மோஸ்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் சைடு தான். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணுங்கிற ஆசைக்கு தான். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து போயிடக்கூடாது, இங்கேருந்தே நீங்கள் கற்றுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங்கில், ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். தேர்ட் பிஏ தமிழ். நீங்கள் உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் வந்து ஸ்டடீஸையும் ஸ்போர்ட்ஸையும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 10th வந்து கம்பல்சரி பாஸ். ஸோ அதுக்காக 35 எடுத்தால் பாஸ்ன்னு நினைக்கிறேன். அது எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டடீஸ் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் மெயினாக இருந்தது, ஸ்டடீஸில் அப்புறம் தான். பட் ஆனால் எனக்கு என்னென்னா 10th 12th ஃபெயில் ஆகக்கூடாது, அதுதான் என்னோடய கான்செப்ட். பார்டர் பாஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். பட் காலேஜே வரல பாதி நாள். ஸோ எக்ஸாம் மட்டும் தான் வந்து ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இதில் நான் நிறைய ட்ராவல் பண்ணேன். பட் முழுக்க நான் எந்த துறையை தேர்ந்தெடுத்தனோ அதில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமாக இருந்தேன். அதை தான் சொல்லல, லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் இது பண்ணுமா அது பண்ணுமான்னு இருக்கும். அது வந்து கிளியராக ஒரு மைண்ட் வந்து நீ தான் தெளிவாக எடுக்கணும். இதில் போனால் பண்ண முடியும்னு நீ நம்பினா தான் நீ அதில் எடுக்க முடியும். ஸோ நான் வந்து தேர்ந்தெடுத்தது, நான் அப்போ வந்து பெரிய ஆள் ஆகும் அப்படிலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கிரிக்கெட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் அண்ணாவும் முடிவு எடுத்தோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் தான். அதுக்காக படிக்கிறவங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்னு நான் சொல்லவில்லை. ஸ்போர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ். உங்களுக்கு படிப்பில் நல்லா பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்தீங்களா, அதில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம், அதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம். தேங்க்யூ. சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டேன் பிரதர். ஐ எம் ஜெய்பர்னோ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நம்ம காலேஜ்லேருந்து இப்போ நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் பேர் உருவாகிறாங்க. நீங்கள் நம்ம காலேஜில் படிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடச்சிதுண்ணா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் சொல்கிறேன், இந்த காலேஜ் வந்து எல்லாருக்கும் பின்னாடி டிகிரின்னு ஒன்று வேணும். அது நீ இப்போ ஒரு துறையில் வந்து நீ ஸ்போர்ட்ஸில் ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா +2 கேட்க மாட்டேன், டிகிரி முடிச்சிருந்தா உனக்கு வேலை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நான் அப்போ எதுவுமே ஆனல. இப்போ இவர் சார் கூட அவ்வளோ தெரியாது, அவரை மட்டும்தான் தெரியும். அதுவும் நான் அண்ணா இல்லை பேசுவார்னு நினைக்கிறேன். ஸோ நான் எந்த இதுவும் பண்ணாமல் முடிக்காமல் எந்த இதுவும் பெருசாக ஆடாமல் டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் ஆடிருந்தேன். அந்த ஒரு எந்த நம்பிக்கையில் எனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஃப்ரீ ஷீட் கொடுத்தாங்களோ, அந்த ஃப்ரீ ஷீட் காரணம் தான் என்ன சொல்கிறது, அந்த ஒரு டிகிரி என் பின்னாடி வந்தது. நாளைக்கு எனக்கும் ஒரு வேலை கிடைக்கும், நான் பெரிய பின்னாடி போனேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது இந்த காலேஜினால தான். காலேஜ் அந்த கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும்தான் ஒரு 6 months வந்திருப்பேன், அடுத்த 2 வருஷம் வந்து எக்ஸாம் மட்டும்தான் வருவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக இந்த காலேஜ். அதனால தான் நான் எப்போ எந்த லீவில் இருந்தாலும் நான் காலேஜுக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ இந்த காலேஜ், ஆமாம், இந்த காலேஜினால நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ்லேருந்து. ஸோ இந்த காலேஜ் நான் அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஏழை பசங்க, கஷ்டப்படுற பசங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் இந்த மாதிரி காலேஜ். ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் சொல்கிறேன், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ப்ரைவேட் காலேஜில் ஈஸியாக கிடைக்காது. ஸோ அதில் வந்து இவ்வளோ நீங்கள் வருஷம் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இதில் போய் கட்ட முடியாது. இப்போ டேலண்ட் வைஸ் இருக்கும். ஸோ அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி அவர் வந்து அதெல்லாம் பண்ணி இது, அதுக்கு சாருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ராஜவன் சாருக்கு. ஸோ அந்த விதத்தில் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தாங்க. தேங்க்யூ. செகண்ட் இயர் படிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த கிரவுண்டில் ஜெர்சி போடுற அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் லைஃப்பில் இந்தியா ஆடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நாம் வந்து சாதாரண கிராமத்துலேருந்து அங்கே ஆட முடியுமான்னு நான் ஃபஸ்ட்டு அதான் அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. பட் அந்த மாதிரி தருணத்தில் நான் வந்து இந்தியா ஜெர்சி போடுறதோட அந்த ப்ராக்டிஸ் டிஷர்ட் ஃபஸ்ட் டைம் எனக்கு கொடுப்பாங்க. அந்த லோகோவே பயங்கர ஃபீல் ஆகுது போடுறப்போ. ஸோ அது சொல்ல வார்த்தையே கிடையாது, ஏன்னா அவ்வளோ சந்தோஷங்கள், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியாது. ஸோ மன ரீதியிலே அவ்வளோ சந்தோஷம். அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காட்டிட்டு அவங்க பயங்கர ஹாப்பி, நான் ஹாப்பி. ஸோ அந்த இடத்துல ஒரு தருணமே வந்து செம்ம ஃபீல் இருந்துச்சு, அந்த ஃபீல். தேங்க்யூ. ஹாய்ண்ணா, ஐ எம் முகமது ஆஷிஃப் ஃப்ரம் எஃப்எஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாட எவ்வளோ ஆசைப்படுறீங்களா? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆசைப்படுவாங்க சென்னை ஆடுறதுக்கு. பட் எல்லாருக்கும் அந்த கனவு இல்லை. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆடினா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடணும்னு ஆசை. பட் அது வந்து நம்ம கையில் எதுவும் கிடையாது.
அது வந்து அந்த ஆக்ஷன் அப்போ அவங்க பண்ணி அவங்க டிசிஷன் மேக்கிங் தான். பட் எனக்கு என்னென்னா எஸ்ஆர்ஹெச் சூப்பர், அது ஒரு ஃபேமிலியாகவே ஆயிடுச்சு எனக்கு. லாஸ்ட் 8 வருஷமாக அந்த டீம் கூட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஆனால் எனக்கு ஆசை, சிஎஸ்கே கண்டிப்பாக ஆசை இருக்குது, ஆடணும்னு ஆசை இருக்குது. தேங்க்ஸ். ஐனா சூர்யா, செகண்ட் பிகாம். நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நிறையா சொன்னேன் இல்லை, நிறைய விஷயங்கள். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பவர் இல்லாமல் ஒரு இப்போது சென்னை திடீர்னு கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காசு இருக்காது. ஆர்டினரி பஸ்ஸில் போகணும், அதுக்கு கூட காசு இருக்காது. ஸோ நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது போயிட்டு வரத்துக்கு. ஸோ நான் இங்கேருந்து ஆர்டினரி பஸ்ஸில் நான் போய் அந்த கோயம்பேடு பக்கத்தில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும், அது 10 ரூபா குடிச்சா குளிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். காலைல 5 மணிக்கு போய் இறங்கி அங்கே குளிச்சுட்டு டேரெக்டாக கிரவுண்டில் போய் நான் ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துட்ருப்பேன் 8 மணிக்கு. அவங்க 10 மணிக்கு வருவாங்க, வந்து ஒரு 4 இட்லி கொடுப்பான், சாப்பிட்டுட்டு மேட்ச் ஆகிட்டு அடுத்த நாள் கிளம்பி வரணும். அது தவிர்த்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் இதான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பெரிய விஷயம். பட் நான் ஈஸியாக இப்போ சொல்லிட்டேன். பட் நான் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது கொஞ்சம் இப்போ ஈஸி தான், ஆனால் அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2010-11 ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, தேவையில்லை கிரிக்கெட் வேணாம், ஏதாவது வேலைக்கு போய் காப்பாற்ற, அந்த மாதிரி சொல்கிற டைமில் நான் வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் ஆரம்பித்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சர்ஜரி பண்ணியிருக்கேன். எல்போ, அப்புறம் முட்டி, ஒரு 2-3 சர்ஜரி பண்ணியிருக்கேன். அதாவது என்ன சொல்கிறேன், எனக்கு ஒவ்வொரு வருஷமும் தடங்கள். இப்போ 2014 தமிழ்நாடுக்கு ஃபஸ்ட்டு டெபியூ பண்ணேன். அடுத்த வருஷம் என்னோடய பவுலிங் த்ரோன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதில் நான் கிளியர் பண்ணிவிட்டு 2016 வந்தேன். அந்த வருஷம் தான் ஐபிஎல் ஆடினேன். 17 வந்து எல்போ சர்ஜரி பண்ணிட்டேன். 18-19 வந்தேன். 19 இது ஒரு வருஷம் போச்சு. அப்புறம் 20 நல்லா பண்ணேன், 21 கால். ஸோ இந்த மாதிரி என் லைஃப்பில் தடங்கள் இல்லாமல் இல்லவே இல்லை. அதுக்கு ரிட்டன் கம்பேக் எப்படி கொடுத்தோன்னா, நான் என்னோட கடினமான அந்த அது மேலே வச்சுக்கிற லவ் தான் எனக்கு மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. அதாவது ஒருத்தர் இன்ஜுரியிலேருந்து ஒருத்தர் சர்ஜரி, ஒருத்தர் இன்ஜுரியிலேருந்து ரிட்டன் கம்பேக் கொடுக்குறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. ஸோ அவன் வந்து மறுபடியும் அந்த மாதிரி மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா காரணம் சுற்றி இருக்கிறவங்க, அது ஒன்று, அந்த சப்போர்ட்டு, ப்ளஸ் என்னோடய ட்ரைனர், ஃபிசியோ, அதுக்கப்புறம் எனக்கு கோச் பண்ணுறவர், ப்ளஸ் என்னோடய மென்டல் ஸ்ட்ரென்த். பட் நான் அது மேலே வச்சுக்கிற லவ், இதெல்லாம் தான் காரணம். பட் தடங்கள் இல்லாமல், ஸ்ட்ரகிள் இல்லாமல் வரவே முடியாது லைஃப்பில். நீ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. ஹரிஸ், தேர்ட் பிஏ தமிழ். நீங்கள் யாரை முன்னுதாரணமாக வச்சுட்டு கிரிக்கெட் வேறு ஆசைப்பட்டீங்க? இன்னும் யாரும் இல்லை. டென்னிஸ் பால் ஆடினா போதும், எனக்கு கப்பு வாங்கி கொடுங்க. எனக்கு கிரிக்கெட்னா இவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் சாதாரண கிராமத்தில் எங்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது. ஸோ எனக்கு டென்னிஸ் பால் ஆடுறது தான் கிரிக்கெட்னு தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ் வாங்குறதோட கப்பு வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ டென்னிஸ் பால் வாங்கின கப்பு கிட்டத்தட்ட 300-400 கப்பு இருக்கும். அது என் வீட்டில் வைக்க இடம் எல்லாமே ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்கேன் அப்போ அந்த டைமில். ஸோ எனக்கு கப்பு வாங்குறது பிடிக்கும், ஜெயிக்கிறது பிடிக்கும், கப்பு வாங்குறது பிடிக்கும். ப்ரைஸ் அது மேலெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்லை. இப்போ வரைக்கும் எனக்கு காசு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கிரிக்கெட் யாரை பார்த்து வரல, எங்கள் அண்ணாவை பார்த்து தான் வந்தது. ஏன்னா எங்கள் அண்ணா டென்னிஸ் பாலில் ரொம்ப நல்லா விளையாடுவார். அதாவது சின்னம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது, அதில் விளையாடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதில் நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களா என்னோடய திறமையை கண்டுபிடிச்சி, பையனுக்கு சரக்கு இருக்குது, பையனை மேலே ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் காலேஜில் சேர்த்து விட்டது. அதுக்கப்புறம் காலேஜ் மேட்ச் ஆட வச்சது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்ச்சில் ஆட வச்சது. எல்லா இடத்துலையும் போய் நானாக இருந்தேன். நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணேன். ஸோ யாரை பார்த்தும் வரல, இதை நேச்சுரலாக வந்தது. நான் தண்டாயுதபாணி பண்ணி செகண்ட் பிகாம்லேருந்து வரேன். கிரிக்கெட்டில் நீங்கள் முதல்ல தோல்வி அடையும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்தீங்க? அதான் சொன்னேனே, 2014 ஆனப்போ சஸ்பெக்ட் ஆக்ஷன் வந்துடுச்சு. லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா சஸ்பெக்ட் ஆக்ஷனுங்கிறது வந்து பிசிசிஐ பேன் பண்ண விஷயம். இன்ஜுரினா கூட ஓவர் கம் பண்ண வந்துடலாம். ஸோ இது வந்து என்னென்னா மனசு ரீதியாகவும் சரி, மென்டல் ரீதியாகவும் சரி, ஃபிசிக்கல் ரீதியாகவும் சரி, எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். 1 வருஷம் கஷ்டப்பட்டேன்னா சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு மனசு மென்டலாக எல்லாமே. ஏன்னா லைஃப் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி, இப்போ தான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனோம், ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னு பார்த்தா டக்குன்னு இது மாதிரி சொல்லிட்டாங்க, லைஃபே முடிஞ்ச மாதிரி அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போ தான் நான் சொன்னேன்ல, சில நல்ல உள்ளங்கள் என்னோட கூட இருக்கிறவங்கலாம், அப்போ தான் இந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் நான் வந்து எனக்கு என்னென்னா என் லைஃப்பில் ஒரு விஷயம் என்னென்னா, என்கிட்ட பாசிட்டிவாக பேசினா பயங்கரமாக பண்ணுவேன்.
ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்குது. சில பேர்த்துக்கு பாட்டு கேட்டால் மோட்டிவேட் ஆகும், சில பேர்த்துக்கு ஏதாவது மூவி பார்த்தாவோ இல்லை எல்லாரும் சின்ன சின்ன ஹேபிட் வச்சுருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா யாராவது ரொம்ப பாசிட்டிவாக என்னை சுற்றி இருக்கிறவங்க பேசினாங்களா என்னால் முடியும் அப்படின்னு எனக்குள்ளேயே கான்ஃபிடென்ட் வரும். இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்குது. அது அந்த ஸ்ட்ரகிள் அப்போது அதான் அந்த ஸ்ட்ரகிள் செம்ம ஸ்ட்ரகிள். அதுலேருந்து ஓவர் கம் வந்ததுக்கு காரணம் இல்லைனா என்னை சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், கோச்சஸ், அப்புறம் நான் விளையாண்ட கிளப், இவங்கெல்லாம் தான் காரணம். லாஸ்ட் ஐபிஎல் வந்து சன்ரைசர்ஸ்க்கோசரம் விளையாண்டிங்க. தனிப்பட்ட முறையில் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எந்த டீம் கிடையாது, SRH தான். தேங்க்யூ. தேங்க்யூ. சிஎஸ் நீங்கள் யாக்கர் கிங்னு பேர் வாங்கியிருக்கீங்க, ஃப்யூச்சரில் வந்து கேப்டன் பண்ண விருப்பம்? சத்தியமாக ஐடியாவா இல்லை. எனக்கு கேப்டன்சி இன்ட்ரெஸ்டே இல்லை. தேங்க்யூ. ஹாய்ண்ணா, நான் யோகேஷ் செகண்ட் பிகாம்லேருந்து வரேன். நீங்கள் அதர் ஸ்டேட்டு அண்டு கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு அங்கே விளையாடும் போது அங்கே இருக்க கிளைமேட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அதாவது நான் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ருவேன். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நான் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன கிடைக்குதோ அந்த இடத்துல எனக்கு பிடிக்கலனாலும் எனக்காக சாப்பிட்ணும் அப்படின்னா நான் சாப்பிட்ருவேன். சில டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து காமன் தான். ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், நட்ஸு, பாதாம் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும், மில்க் கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ வந்து தமிழ்நாடு சவுத் இந்தியன் ஃபுட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் கூட இருக்குது. நான் ஆஸ்திரேலியா போகிறப்போ நிறைய இடத்துல சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருக்கேன். ஸோ துபாயிலையும் நிறையா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ் ஃபுட் எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. ஸோ ஃபுட்டு எனக்கு என்ன கிடைக்குதோ பிடிக்குதோ இல்லையோ, பட் ஆனால் நான் சாப்பிட்ருவேன். ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். சரி, ஓகே. நாங்கள் இருந்த கிளைமேட்ஸுங்களை நாங்கள் எப்படி கிளைமேட்ஸ் ஆனால் நம்ம ஊரோட அங்கே நல்லா தான் இருக்கும். வெதர் ஆஸ்திரேலியாவில் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு நடராஜன் ஒரு பேர் இருக்கும்போது எல்லாரும் உங்களை யாக்கர் கிங்னு கூப்பிட்றாங்க, அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது அவங்களா எனக்கு அந்த அன்பால் கிடைச்ச விஷயம். அது வந்து எப்போவுமே அது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் எனக்கு. ஏன்னா பெரிய லெஜண்ட் மலிங்க பும்ரா இருக்கிறப்போ என்னை வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லி கூட்டுறப்போ அது தனி ஃபீல். அது எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அவங்க நான் ஊருக்கு வந்தப்போ தான் தெரியும் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னு. ஸோ துபாயில் ஆடினதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்த அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குன்னு. ஸோ ரொம்ப அது மக்களாக கொடுத்த ஒரு விஷயம். அது வந்து எப்பயுமே லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் தான் அது. தேங்க்யூ. நான் வந்து செகண்ட் டிவிஷன் விளாண்டுக்கிறேன்னா இப்போ என் கேம் வந்து டிஎன்பி லெவல் இம்ப்ரூவ் பண்ணால் எந்தமாரி கோச்சஸ் இந்தமாரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ நீ அப்படி யோசிச்சின்னா நீ இப்போ நான் அடுத்த ஆடுறத விஷயத்தை நீ மறந்துடுவேன். நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போ நான் ஒரு கேம், இப்போ நான் ஒரு அது ஒரு கோல். ஓகே, இப்போ நீ டிஎன்பி விளாட்னு ஒரு கோல் வச்சுட்டேன். இப்போ நான் இப்போ ஸ்டேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த கோல் வச்சுட்டேன். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இல்லையோ அதை நான் ஒர்க் பண்ணுவேன். ஃபிட்னஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ நான் ஆடுற மேட்ச்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ நீ என்னென்ன லீக் மேட்ச் ஆடுறியோ அதில் நான் பர்ஃபார்ம் பண்ணி தனியாக தெரியும்னு நினைப்பேன். ஸோ நான் இப்போ ஐபிஎல்லே நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு வேர்ல்டு கப் செலக்ட் ஆகலையே எப்படி ஃபீல் பண்ணு? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் டீமுக்காக நான் என்ன பண்ணணும், SRH டீமுக்காக அது ஓகே. இது நல்லா பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணேன், என்ன ஆட வரனோ. இப்போ நீ செகண்ட் டிவிஷன் ஆடுறனா அதில் நீ டாப் பர்ஃபார்ம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். ஸோ நீ இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். நீ அங்கே நினச்சிட்டு இங்கே கோட் விட்டுருக்க. ஸோ அதுதான். ஸோ நீ மெயின் திங் இங்கே என்ன ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லையோ, இப்போ நீ ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா சில பேர்த்துக்கு ஃபுல் ஷாட் வராது, சில பேர்த்துக்கு ஸ்வீப் வராது. ஸோ நீ இதெல்லாமே நீ ஒரு மாஸ்டர் பண்ணி அதில் நீ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் கற்றுக்கணும். நீ எது வீக்காக இருக்குன்னு நினைக்கிறியோ அதை நீ வந்து டெவலப் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட ரிசல்ட் இங்கே நல்லா இருக்கும். இங்கே நல்லா இருந்ததுன்னா அவன் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். நீ ஆப்பர்ச்சுனிட்டி போய் தேடி வருவேன். நீ நல்லா பண்ண உனக்கே தெரியாமல் நீ ஹார்ட் ஒர்க் பண்ண உன்னை சுற்றி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். எனக்கு அப்படி தான் வருது. ஸோ ஹார்ட் ஒர்க் தான் மெயின்.